என்னக்கா இன்னும் அப்பாவே வரல? இப்ப என்ன உனக்கு நான் பேசாம இருக்கணும்? அப்பா வந்துருவாருன்னு சொல்ற, அப்படிதானே? சந்தோஷ், நான் உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுனே தெரியல. இந்த லேப்டாப்பை நீங்க சரி பண்ணது மூலமா என் வாழ்க்கையவே நீங்க திருப்பி கொடுத்துருக்கீங்க. புரியுது மேடம். அதுல இருக்க வீடியோ அவ்வளவு முக்கியமானதா? ரொம்ப ரொம்ப முக்கியம் சந்தோஷ். இந்த ஒரு வீடியோக்காக தான் நான் இவ்ளோ நாளா வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இது நீங்க எனக்கு பண்ணிருக்கிற ரொம்ப பெரிய உதவி. மேடம், நான் என் வேலையை தானே செஞ்சு கொடுத்துருக்கேன். டேய், ரோட்ல நடமாட்டம் கம்மியா இருக்கு. இதுதான் கரெக்டான டைம். போய் தூக்கிடு, சரியா? இங்க பாரு, அந்த பாப்பா கிட்ட போய் அட்ரஸ் கேட்கிற மாதிரி கேட்டு பேச்சு கொடு. அந்த சமயமா பார்த்து பாப்பாவை அழகா தூக்கிடலாம். சரிடா. போடா. சந்தோஷ், எனக்கு ஒரு பென்டிரைவ்ல இந்த வீடியோவை காப்பி பண்ணி கொடுக்குறீங்களா? எல்லா இடத்துக்கும் லேப்டாப்பையே எடுத்துட்டு போக முடியாதுல்ல. ஓகே மேடம், உங்ககிட்ட பென்டிரைவ் இருக்கா? இருக்கு. கொடுங்க. லேப் கொடுங்க மேடம். இப்பவே நான் இந்த லேப்டாப்பை போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுத்து உங்க மொத்த கூட்டத்துக்கும் சங்கூதலான்னு இருக்கேன் பவானி. எப்படி வசதி? பாரதி, அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. உன் பொண்ணு ஸ்கூல் வாசல்ல வச்சு தூக்கியாச்சு. ஒழுங்கு மரியாதையா வந்து லேப்டாப்பை கொடுத்துட்டு உன் பொண்ணை கூட்டிட்டு போ. இல்ல பவானி, ஏய், சும்மா கத்தாதடி. லேப்டாப் கிடைக்க நான் எந்த எல்லைக்கு வேணாலும் போவேன். நீ வரம்ப மீறி போயிட்டு இருக்க பவானி. இருக்கட்டும் பாரதி, இங்க பாரு, எனக்கு உன்கிட்ட பேசுறதுக்குலாம் நேரம் இல்லை. எனக்கு தலைக்கு மேல கல்யாண வேலை இருக்கு. நல்ல பொண்ணா அந்த லேப் என்கிட்ட கொண்டு வந்து கொடுத்துட்டு தமிழ் கூட்டிட்டு போ. அப்படி இல்லைன்னு வச்சுக்கோ, காரியம் பண்ண உன் பொண்ணோட எலும்பு கூட உன் கைக்கு கிடைக்காது. உனக்கு எப்படி பாரதி வசதி? லேப்டாப்பா இல்ல உன் பொண்ணா? நீயும் முடிவு பண்ணிக்கோ. இங்க பாரு பவானி, பிரச்சனை உனக்கும் எனக்கும் மட்டும்தான். ஆனா தேவையில்லாம நீ என் பொண்ணு மேல கை வச்சிருக்க. மரியாதையா என் பொண்ணை விட்டுரு, இல்லனா நீ ரொம்ப பெரிய பிரச்சனையெல்லாம் சந்திக்க வேண்டி வரும். ஏன் சுதாகர், இந்த பாரதிய பாத்தியா? நான் தானே அவளை மிரட்டணும். ஆனா அவ என்ன மிரட்டிக்கிட்டு இருக்கா? ஏய் பாரதி, உன் பொண்ணு போய் என்கிட்ட இருக்கா. அது தெரியாம வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காத. ஒழுங்கு மரியாதையா அந்த லேப்டாப்பை என்கிட்ட கொண்டு வந்து கொடுத்துற. அதை விட்டுட்டு போலீஸ்க்கு போறேன், ஆதிக்கிட்ட சொல்ல போறேன்னு சொல்லி வீணா உன் பொண்ணோட வாழ்க்கையில நீயே விளையாடாத. ஆட்டோ, ஒரு நிமிஷம். எங்கம்மா போன? நுங்கம்பாக்கம்ல ஒரு பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு போகணும். சரி, ஏறுமா. என்ன ஆதித்யா மட்டும் இருக்கான்? தமிழங்க ஏன் அவன் தனியா நின்றுட்டு இருக்கான்? ஆதித்யா, டேய், என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? ஏன் ஏன் அழுதுட்டு இருக்க? சட்டையெல்லாம் மண்ணா இருக்கு. அப்பா, அக்காப்பா, அக்கா, அக்காப்பா. என்னாச்சுடா? முதல்ல அழறத நிறுத்து. சொல்லு, அக்கா எங்க? அக்காவை வேன்ல வந்து 4-5 பேர் தூக்கிட்டு போயிட்டாங்கப்பா. டேய், என்னடா சொல்ற? அக்காவை தூக்கிட்டு போயிட்டாங்களா? என்னடா சொல்ற? டேய், எனக்கு ஒண்ணுமே புரியல. என்ன நடந்துச்சு? ஒழுங்கா சொல்லு.
ஹாய் ஆதி. ஏய் கணேஷ், இப்போ நீ எங்க இருக்க? ஆதி, ஏன் ஏதாவது பிரச்சனையா? அட்ரஸ் கேட்குற மாதிரி வந்து தமிழை கடத்திட்டு போயிட்டாங்கடா. ஆதி, டோன்ட் வரி. டேய் மச்சான், போன வாரம் அந்த அசோக் நகர் சஞ்சய் இருக்கான்ல, அவன் வசமா மாட்டிக்கிட்டான்டா. எங்க நம்ம அவனை போட்டுருவோன்னு தெரிஞ்சதும் அப்படியே கெஞ்ச ஆரம்பிச்சிட்டான்டா. ஏய், அவனை அப்போவே போட்டுருக்கணும்டா. போட்டிருக்கான்டா, என்ன பண்றது? ஆனா புள்ள குட்டி இருக்குன்னு கெஞ்ச ஆரம்பிச்சிட்டான்டா. ஆதித்யா பிக்கப் பண்ண வர அப்பா கிட்ட என்னை கடத்தின விஷயத்த சொல்லி இந்த வழியில தான் கூட்டிட்டு வருவான். என்னோட திங்ஸ் ஒவ்வொன்றா போற வழி ஃபுல்லா போட்டா என்னை தேடிட்டு வர அப்பாவுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஏய், இத பாரு, இந்த மாதிரி சும்மா டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்க கூடாது. நாங்க உன்னை ஒன்றும் பண்ண மாட்டோம் பாப்பா. கொஞ்ச நேரம் சும்மா அமைதியாரு. ஏய் பாப்பா, கலாட்டா பண்ண அப்புறம் நான் அடிச்சிருவேன். ஏய் சும்மா. டேய், என்னடா பாக்குற? இல்லப்பா, அக்கா ஐடி கார்டு கீழே தூக்கி போட்ட மாதிரி வேற ஏதாவது திங்ஸ் கீழே கிடக்கானே தேடி பார்த்துட்டு வரேன்ப்பா. எல்லாம் ஓகே தானே? நீங்க தூக்கிட்டு வந்ததை யாரும் பார்க்கலையே? இல்ல மேடம், அந்த பாப்பாவோட தம்பி மட்டும் காரு முன்னாடியே ஓடி வந்தான். எல்லாம் இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு தான். லேப்டாப் இன்னும் கொஞ்ச நேரத்துல கைக்கு வந்ததும் அது மட்டும் வந்துச்சுன்னா நம்ம இங்கிருந்து கிளம்பிடலாம். ஓகே மேடம். அப்பா அப்பா, வண்டி நிறுத்துப்பா.